அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம இட்லி, தோசைக்கு சட்னி, சாம்பார் இதெல்லாம் நம்ம அதிகமாக செஞ்சு சாப்பிட்ருப்போம். சம்டைம்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சால் நல்லா இருக்குமே சொல்லி நம்ம திங்க் பண்ணுவோம். அந்த மாதிரி திங்க் பண்ண டைமில் இந்த சைட் டிஷ் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பொறுத்த வரைக்கும் இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே இது செம கோம்பவாக இருக்கும். இது செய்யறதுக்கும் ரொம்ப ஈஸி, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. சேம் டைம் இதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணி ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் குக்கரில் செஞ்சால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ நான் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டிருக்கேன். அது நல்லா சூடாகிடுச்சு. அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ஜீரகம் போட்டிருக்கேன். இப்போ ஒரு 3 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி 2 உடச்சி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வெங்காயம், இந்த மாதிரி சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, ஒரு 20 வெங்காயம் இருக்கும். இது போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வேளை சின்ன வெங்காயம் இல்லைன்னா இதுக்கு பதிலாக பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டுக்குங்க. கூடவே ஒரு 6 பல்லு பூண்டு இது போட்டு இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓவராக வதங்கணும் அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு கொஞ்சம் வதங்கினா போதும். ஓரளவுக்கு வதங்கின உடனே நான் இங்கே கத்திரிக்காய் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் கட் பண்ணி இந்த தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதில் கத்திரிக்காய் பொறுத்த வரைக்கும் நல்லா பிஞ்சு கத்திரிக்காவை பார்த்து வாங்கிக்கிங்க, அப்போ தான் இது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இதே இதில் போட்டுட்டு நல்லா ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம் இந்த எண்ணெயிலேயே. கத்திரிக்காய் இந்த எண்ணெயில் நல்லா வதங்கி இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும். இந்த டைமில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பெரிய தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே இதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இங்கே நம்ம போட்ட தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இப்போ நான் ஒரு 2 மீடியம் சைஸ் அளவுக்கு உருளைக்கிழங்கு நல்லா கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு சிறுபருப்பு, அதாவது இது 50 கிராமுக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இது 2த்தையும் நம்ம இப்போ தக்காளி வதங்கி இருக்குது பார்த்தீங்களா, அதில் நம்ம போட்டுடலாம். உருளைக்கிழங்கு, சிறுபருப்பு 2த்தையும் போட்ட பிறகு கொஞ்சமாக நான் மஞ்சள்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்க்குறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நம்ம போட்டிருக்க மசாலா ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். அது கழித்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது வேகத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இது போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் விட்டுடலாம். ஒரு 2லேருந்து 3 விசில் வரட்டும், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். நான் ஒரு 3 விசில் விட்டுட்டேன், ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ அது ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிட்டு இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ நம்ம போட்டிருக்க கத்திரிக்காய், அந்த உருளைக்கிழங்கு, பருப்பு எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம பருப்பெல்லாம் நம்ம கடையோம் பார்த்தீங்களா, அந்த அதை வச்சு ஜஸ்ட் இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்துருங்க. இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்துருங்க. இப்போ தாளிக்க ரெடி பண்ணிடலாம். இதுக்காக நான் ஒரு பேனில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை நம்ம கடைஞ்சி வச்சிருந்தோம்ல அது போட்டுக்கலாம். அந்த குக்கரில் நான் கொஞ்சமாக தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி இதில் நான் ஊற்றிடுறேன். சால்ட்டு பார்த்து செக் பண்ணிக்கிங்க. இப்போ இது நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இது ஆறிட்ட பிறகு இன்னும் நல்லா திக்காகும். ஒருவேளை இன்னும் நல்லா திக்காக உங்களுக்கு வேணும்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது, சேம் டைம் ரொம்ப திக்கானாலும் நல்லா இருக்காது. 2த்துக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. கத்திரிக்காய் பிடிக்காதவங்களும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஏன்னா நம்ம இதை கத்திரிக்காய் சேர்த்துருக்கோம், அந்த டேஸ்ட்டே உங்களுக்கு தெரியவே தெரியாது. ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக ஏதாவது சைட் டிஷ் ரெசிபி ட்ரை பண்ணி நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா ஒரு சேஞ்சுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் கொடுங்க. எது பிடிச்சிருக்கோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எது பிடிக்கலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கரெக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான ரெசிபிஸ் தேவைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன்.